செல்ல மக்கள். கணவன் மனைவி யாரும் வந்திருக்கா? யாருக்குன்னு கேட்போம். கேட்டுருவோம். மலர்களை போல் தங்கை. ஒரு தங்க செயின்ல ஒரு டாலர் மாங்கல்யம் மாதிரி தொங்குச்சு. அதுல ஒரு பக்கத்து கொக்கி கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு. யாருக்கு அது? உங்க வீட்டுல இருந்த செயின்ல அப்படி இருந்துச்சா? ஆனா அப்படி ஒரு தம்பம் இருக்கு. அதுல உள்ள அர்த்தமும் இருக்கு. உங்க பிள்ளைகள் எங்க இருக்காங்க? வெளிநாட்டில் இருக்காரு சாமி. பாப்பா பொண்ணு மலேசியாவில் இருக்காங்க சாமி. பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னு சொல்கிறான். கல்யாணம் முடிச்சுட்டானா? இன்னும் முடிக்கல சாமி. 37 வயசு ஆயிடுச்சு. காலில் விட்டுவாங்க. இந்த செயின் சொன்னனே அதுல தான் விவரம் இருக்கு. போயிட்டு வாங்க. எவனோ ஒரு சாமியார் சொன்னாமனு என்கிட்ட நீங்க ஏனை போன கேள்வி கேட்க வரீங்களா? அப்படி உன் மகன் சொல்லுவான். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பையனை பத்தி பேசணுமா, மலேசியாவில் இருக்கக்கூடிய பெண்ணை பத்தி பேசணுமா? பையனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? அவன் ஒருவேளை முடிச்சிருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யறது? ஏத்துக்கிற வேண்டியதான். அதுதான் பார்த்தேன். மாங்கல்யத்தில் ஒரு தொங்கல். அவன் இஷ்டத்துக்கு ஒரு திருமணத்தை முடிப்பான், வெற்றிகரமா இருப்பான். ஆனா நல்ல பொண்ணாவே இருக்கும், ஐஸ்வர்யமா இருக்கும். போதுங்களா? வேற என்ன வேணும்? இவ்வளவுதானே விவரம். ரெண்டும் கண்ணை முடிக்காங்க, வர வச்சிருவோம். கண்ணாடியை கலத்தி மடியில் வையக்கா. பக்கத்துல வா, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. பிறக்கிற மாதம் 8ஆம் தேதிக்குள்ள உன் மகனை பேசவும் வைக்க, வரவும் வைக்க. சந்தோஷம். வெற்றி உண்டு. யாருக்கு? கண்ணை முடுக்கா பார்ப்போம். ஆமா, மூலம் சம்பந்தமான வலி வேதனைகள்லாம் இருக்கலாம். காலம் பொண்ணு என்ன பார்க்குறீங்க? ஒன்று வேலை பார்க்குறாங்க சார். என்ன வேலை? இப்போ ஏஎம் பேங்க்கில் வேலை, ஐடியில் வேலை பார்த்துருந்தாப்புல பேங்க்கில். சரி, பொண்ணை பற்றி கவலைப்பட வேண்டாம். சரி. உடல்நிலையை நல்லா ஆக்கிறதேன். சரி. என்ன ஒரு 7 மணிக்கு என்னை பார்த்து. சரி சார். சூப்பர். தாயே பராசக்தி வாழ்க. கர்மசாமி, தஞ்சாவூர் எல்லை. தஞ்சாவூர் திருநாடி போட்டா இதுதான். தஞ்சாவூரா? வீரனார் யாருக்கு தெய்வம்? வீரனார் ஐயனார். உனக்கு பேச்சு தாய். பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு? கடன்களை பத்தி காக்க வந்தது யாரு? காலம். பெரம்பூர் திருச்சீரலை வாயில். இன்னொரு தரம் கும்பிட்டு வரலாம். மனைவியை பற்றிய ஒரு வருத்தமும், அடமான வைத்த பொருள் கடன்களை பற்றிய ஒரு குழப்பமும், உடல் ஆரோக்கியத்தை பற்றிய வேதனையும் உன் மனத்துல இப்ப நிறைஞ்சிருக்கு. உண்மையா இல்லையா? மனைவி சொல்லுக்கு உகந்தவளாக இருந்தாலும் செயலால் கொஞ்சம் மீறி நடக்கும் குண உடையவள். அதன் காரணத்தினால் வகையில்லாத கடன்களும் வேதனையும் இப்போ வந்து சேர்ந்திருக்கு. இதுல வைத்த பொருள்களை, நிலம் முதல் எல்லாம், வைத்த பொருளை மீட்ட முடியாத துன்பமும் துயரமும் இருக்கு. உண்மையா இல்லையா? ஒரு பாயிண்ட். உன்னுடைய உடம்புல இப்ப பழைய மாதிரி தெம்போட உழைக்கக்கூடிய சக்தி குறைஞ்சிடுது, மன வலிமையும் குறைஞ்சிடுது. இதற்கெல்லாம் இடையில
ஒரே ஒரு தபால் வந்து உன் மனதை இடுக்கி. அந்த தபால் என்னதுங்கிறத நான் பார்க்கணும். எது செய்தி வந்திருக்கா? கால் வந்துட்டு வா. பேங்க்ல இருந்து எது செய்தி வந்திருக்கா? பேங்க்ல இருந்து எது செய்தி வந்திருக்கா? வரும். நல்ல செய்தியே வரும். கவலைப்பட வேண்டாம். வேற என்ன வேணும்? இவ்வளவுதானே பிரச்சனை. கண்ண முடிக்கா, நான் பணம் தரேன். வீட்டில் தங்க மாட்டேங்குது. ஒரு ரூபா கூட வீட்டில் தங்க மாட்டேங்குது. தங்க வச்சிருவோம்பா. உடப்பும் கொஞ்சம் தரல. கண்ண முடிக்காப்பா. வண்டி ஓட மாட்டேங்குது. உலகமெல்லாம் இருக்குங்க. இந்தா பணம் கிடைக்கும். உன்னுடைய வண்டி வாகனத்தால் தொழில் பெருகும். இப்போ நீ தான் வச்சுக்கோ. குலதெய்வத்தை பற்றி இப்போ என்ன கவலை? உன் வீட்டுக்கு வருது, சோதனையில விலகி நிக்கி, கவலைப்படாது. பொருள் விட்டு பங்கமாயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கஷ்டமா. ஒரு நஷ்டமும் இல்லை. நான் தீர்த்து வந்துட்டேன். இன்னிலிருந்து படிப்படியாக முன்னேறி ஒரு 3 முறை என்னை பார்க்கலாம். சந்தோஷமா நல்லா இருப்பா. கருப்பசாமி அப்படியா? கேட்டு பார்க்குறேன். அதே தஞ்சை எல்லை காலைல விட்டு வரலாம் இல்லையா? பார்ப்போம். வரலாம். உன் வீட்டு எல்லைக்கு போற வழியில ஒரு விநாயகர் வாராரு. எங்கப்பா இருக்காரு? பிள்ளையார் இருக்காரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? காலில் விட்டு வரலாம். காளியம்மா அவருக்கு மகன் எப்போ நடக்கும்? அதுவரை பொறுத்திருக்கும். சரி. புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமை வேண்டும். வயது ரெட்டித்து விடுமோங்கிற பயம் வேண்டாம். ஆனா கல்யாணத்துக்குரிய எல்லாம் நடத்தி தரேன். என்னை இருந்து பார்த்து போப்பா. ஜெயிச்சுக்கலாம். வெற்றி. மனநிலைகளை சரியாக்கி தரேன். உடல்நிலைகளை பின்னால பாதுகாப்பு. அப்படியா? ராம்நாட்டு பகுதி. ராம்நாடு யாரப்பா? ராம்நாட்டில் எந்த இடம்டா? சிவாலயம் உள்ள இடம். கால் வந்துட்டு வா. கர்மசாமி 3 ஆண்டு காலங்களாக தொழிலை பற்றிய மனவேதனையும், பணங்கள் தன்னிடம் மீளவில்லை என்ற வேதனையும், உடன்பிறப்புகளை பற்றிய கவலையும் உன் உள்ளத்துல இருக்குடா. உண்மையா? கால் வந்துட்டு வா. மகன், அன்பு மகன். ஆனா உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் நான் பார்த்தேன். நாகம் சம்பந்தமான ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய அருள் சக்தி உன் வீட்டு எல்லையில இருக்கு. இப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு தொழில் அமைச்சு தரணுமா? வாழ்க்கையை நல்லாக்கி தரணுமா? கால் வந்துட்டு வா. ஆனந்தமா ஆக்கிடுவான். ஏன் கவலைப்படணும்? இப்ப என்னடா தொழில் பார்த்துக்கிட்டு இருக்க? பக்கத்துல வா. கர்மசாமி அவனுக்கு இதை செஞ்சா பணம் கிடைக்குமா? இந்த பாரு, இது என்னடா பொருள்? ஏர் கூலர், எலக்ட்ரானிக்ஸ், ஏர் கூலர், ப்ளூடூத், இந்த மாதிரி ஆடியோ சம்பந்தமான எலக்ட்ரானிக்கல் பொருள்களை வரக்கூடிய ஐப்பசியில இருந்து தொடங்கு. 10 லட்ச ரூபா உனக்கு தாரேன். வெற்றி ஆயிடுவேன். ஜெயிச்சு போடுவேன். நல்லா இரு மகனே. ஆனந்தமாக இருக்க. வரலாம் பக்கத்துல. சொத்து சொந்தமா கொஞ்சம் மனத்துல குழப்பம் இருக்க. எதுப்பா அது? சரி, ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கும். நடத்திடுவோம். இன்னிலிருந்து தொடங்கிக்கலாம். ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். இருங்க, அடுத்த சந்திப்பில் அதை பற்றி பேசுவோம். கர்மசாமி இலங்கை மாநகர். இலங்கை அமைப்போம், சேதுவை மேடுருக்கி வேதி குவிப்போம், வங்கத்தில் ஓடி வரும். இன்னொரு தரம் காலம் சொல்லலாம்.
உன்னுடைய புறமனதின் தன்மையை பார்த்தேன். நம்முடைய உடம்புல ஏதோ ஒரு குறை இருக்கு, நம்மால கொஞ்சம் ஜீரணித்து வாழ முடியலைங்கிற ஒரு தாகம் உன் உள்ளத்துல இருக்கு. ஒண்ணு. இதுவரை உழைத்த முதல்கள்ல நமக்கு நிறைவான சேமிப்புகள் இல்லை, அதனால இந்த உழைப்பை மாத்தி வேற தொழில் அமைக்கலாமாங்கிற ஒரு பிளானிங் மண்டையில இருக்கு. ஒண்ணு. இலங்கையிலிருந்து வேறு இடம் போய் சம்பாத்தியம் செய்யக்கூடிய சூழ்நிலை வருமா, இங்கேயே இருப்பது சரியா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உன் மனசுக்குள்ள இருக்கு. உண்மையா இல்லையாடா? காரணம் சொல்லலாம். என்னப்பா அங்க பறவைகளா வருது? நீ இருக்கிற இடத்துக்கு வண்ண வண்ண பறவைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது ஏன் வருதுன்னு நான் கேட்டேன். அப்படியா? கேட்போம். உங்க இடத்துல இருந்து முருகன் கோயில் எந்த எல்லையில இருக்கு? அந்த முருகனுக்கு ஒரு முறை போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துரு உங்க எல்லையில. இப்போ வரக்கூடிய வைகாசி மாதத்திலிருந்து உனக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். உன் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வந்துருந்தேன். வேற என்னப்பா வேணும்? கண்ணை முடிக்கா திருமணத்தை பத்தி பேசுவோம். முருகா, இருதார யோகவுடைய குடும்பம் உன் குடும்பம். வைகாசி விசாகத்துக்குள்ள மனைவி ஸ்தானம் உனக்கு கிடைக்கும். இந்த அவைக்கா கல்யாணத்துக்கு அமைப்பை கொண்டு வர வெற்றி ஆகிக்கலாம். வைகாசி விசாகத்திலிருந்து தொடங்கும், ஜெயிச்சுக்கலாம். பின்னால பேசுவோம். கர்மசாமி, ஆமா, சேலம் எல்லை சேலம். கடன்பட்டு மனவேதனை அடைந்த செல்வ மக்கள் யார்? என்னடா கடன் பட்டு இருக்க? என்ன பிசினஸ்? வரலாம். எத்தனை லட்சம் உன்னை நம்பி கொடுத்தாங்க? நீ எத்தனை லட்சம் யாரை நம்பி கொடுத்துருக்க? எத்தனை லட்சம் ஏமாத்தினான்? அந்த ஆப்பே இப்போ ஆப் ஆகிருக்குமே. ஆப் ஆகிடுதா? காரணம் எவ்வளோ வேதனைக்குரிய செய்திகள் தெரியுமா அதெல்லாம் வாழ்க்கையில். என்னம்மா, சைபர் கமிஷன்ல அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட பண்ணிட்டானே நம்ம. அதனால இதை மறைமுகமா பண்ணி தரணும். இப்பதானே கால் வா. இப்ப ஏற்கனவே இந்த வேலையில உனக்கு 1.5 வருஷத்துல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்கு. அந்த பாக்கியத்தை உனக்கு தந்திருக்கும் பொழுது இதுல நீ இடைத்தேர்தல் பண்ணிட்ட. கவலைப்படாத, இது மனிதனால் செய்யப்பட்டதுதான். அவருடைய பேரெல்லாம் எழுதி கொடு, மடக்கி உன் பணத்தை வர வைக்க. வேற என்னடா வேணும்? வேண்டாம்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன். பொறுமையாரு, வேற தொழிலை தர, ஒரு ஸ்டேஷனரி வச்சு உன்னை வாழ வைக்கிறேன். நல்லா இருக்கு. இன்னைக்கு எழுதி கொடுறா, போய் எழுதி கொடுப்போம். கர்மசாமி, அதே சேலம் எல்லை தன் பிள்ளையை பத்தி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னம்மா பிள்ளை? அவருக்கு என்ன? கழுத்துல கட்டி மாறி வருது. எனக்கும் இருக்கு, அவருக்கும் இருக்கு. கால் வலிக்காங்க. டாக்டரை போய் கன்சல்டிங் பண்ணீங்களா? அது வந்து நெறிக்கட்டி மாதிரி தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எனக்குமே அது மாதிரி தான் இருக்கும். மாத்திரை சாப்பிட்டாலும் வீக்கம் குறைய மாட்டேங்குது. இன்னொரு தரம் ஒன்று மொத்தமாக காலில் அனுப்புவாங்க. உனக்கு 17 வயசுல இருந்தே அப்படி ஒவ்வொரு இடத்துல உருண்டு திரண்டு கிளாண்ட் இருக்கு.
புரியுதா? அதனால் இந்த கட்டி உனக்கு ஆபத்து தராது. ஆனால் குரலை இருக்கும், மூச்சு எடுக்கிறது ஒரு கஷ்டம் கொடுக்கும், அடிக்கடி தலை சுற்று ஆயாசத்தை காட்டும். தலையே ரொம்ப வலி. ஆமாம். அதனால் இது டிபி கிளாண்ட் சம்பந்தமான ஒரு நோய். மாத்திரை மருந்தால் குணமாகும் கடின நோய் அல்ல என்பது முடிவு. இதற்கிடையில் உன்னுடைய உடல்நிலையை பார்த்தேன். தைராய்டு டெஸ்ட் எடுத்தியா நீ? அவங்களும் அதுக்கும் அப்படிதான் சொன்னாங்க. இல்லை. அவனுடைய உடலில் தசை வீக்க கட்டி, அது சாதாரண குணமாயிரும், அது கட்டி அல்ல. இவனுக்கு இருக்கக்கூடியது தாய் வழி வந்த நோய். இதை தீர்த்தரலாம். நீ நினைக்கிறது மாதிரி பயப்படக்கூடிய அளவுக்கு கேன்சர் அது இதுன்னு வீண் கற்பனை வேண்டாம். குணமாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? கடன் பிரச்சனை இருக்கு. நல்ல கால் தொழில் வந்துவாங்க. இல்ல. என்ன தொழில் பாக்கிய? கூலி வேலைக்கு. எங்க போனாலும் இந்த உடம்பு பிரச்சனால நிரந்தரமா வேலைக்கு போக முடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் சரியாயிரும். பொறுமையா இருங்க. நேரங்கள் கொஞ்சம் சரியில்லாத நேரம். உங்கள் வீட்டு பக்கம் போனேன். உயரமாக ஒரு பெரிய சாமி நிலை சிலை இருக்கு. ஆமா. என்ன சாமி அது? ரொம்ப உயரமாக வச்சுருக்காங்களே, 148 அடியில் வச்சுருக்காங்க. சாமியை பார்த்தேன். ஆனால் முகத்தை எனக்கு பார்க்க முடியல. கண்ணு குதிச்சாதான் என்ன சாமின்னு உங்கள்கிட்ட கேட்டேன். இன்னொரு தடவை காண்டு வந்துடுவாங்க. மாற சொல்லணுமா? கேட்டு பார்ப்போம். வீடு மாறணும்னு யாரு சொன்னா? அம்மா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் தெய்வத்தை நம்பி அங்கேயே தான் இருக்கணும். நீங்கள் அந்த வீட்டில் ஒன்றும் நடக்காது. உங்களை காப்பாற்றி தரேன். நீங்கள் வேறு வீடு மாறதுக்கு இப்போ உங்களுக்கு பொருளாதாரம் உதவி இல்லை. அதனால் இந்த வீட்லேயே உங்களை முன்னேற்றி தந்தா போதுங்களா? வெற்றி மாலை விடுறா சின்ன பிள்ளைகளுக்கு. கர்மசாமிக்கு வெற்றி மாலை விடுறா. ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருக்கிறேன் சாமி. ஆரம்பிக்கலாம். என்ன தொழில் அது? டிஃபன் கடை போடலாம். அதான் இட்லியை மாற்றி மாற்றி காட்டினேன். அப்படியே 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 தோசையை போட்டு யாசையை போட்டு நைட்டு கடை போடுங்க. நைட்டு கடை, பகல் கடை வேண்டாம். ரோட்டு கடை. வண்டி வேணுமே. வண்டி வாடகைக்கு ஒன்று கேட்டிருக்கேன். இந்தா முதல்ல வாடகைக்கு போய் 3 மாதம் கழிச்சு உனக்கு சொந்தமாக நான் தரேன். பக்கத்தில் வேலை என் பேரை போட்டுக்கா. இட்லி வியாபாரம் அருமையாக இருக்கும். விளையிறடா. உன் கடையில் வண்டி வாகனங்கள்லாம் நின்று எல்லாரும் சாப்பிடுவாங்க. இந்தா அவருக்கும் நல்ல லட்ச பணங்கள் தரேன். வெற்றி அடைவாய். இட்லி போட்டுக்கா, தோசையை போட்டுக்கா, சட்னி போட்டுக்கா, ஊடாலனாலும் ஆம்லேட்டும் போட்டுக்கா. சரிங்க சாமி. பசங்களுக்கு நல்லா படிப்பு. ஒரு பையன் படித்து அரசாங்க வேலைக்கு போவான், இன்னொரு படித்து நல்லா விளையாட்டு அரங்கத்துக்கு போவான். இந்தா பணம் தரேன். கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. காதி நிறைய பணத்தை கொடுத்தாச்சு. கடத்தை பற்றி பேசிட்ட பே உள்ள போந்தார என்னடா வேணாடா ஏழு எலி கர்மசாமி. ஆமா அப்படியே கேட்டுப்பாங்க. அதே சேலம் எல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு பொருளாதார வசதி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், பண உதவி வேணும்னு கேட்டு வந்தது யாரு? சேலம் எல்லை. தொழிலை பத்தி என்ன தொழில்டா பார்க்க போற? நான் வண்டியை பத்தியே பேசலையேடா. தொழில் ஆரம்பிக்கணும், அதுக்கு உதவி கிடைக்கணும்னு காட்டு வந்தது. 1 2 3. என்ன இங்கே காட்டுதுங்க? யாருக்கு காட்டுவோம்? ஆப்ரேஷன் யாருக்கு ஆயிருக்கு? நிற்கிறவங்கள்ல என்ன ஆப்ரேஷன்? வயிற்று ஆப்ரேஷன். கால் வந்துடுறாங்க. ஏற்குமாறு போவான், ஏற்காட்டுக்கும் போவான். மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாம், என்னுயிராய் நீ இருக்க, உன்னுயிராய் நான் இருக்க. என்ன படம் அந்த பாட்டை சொல்லுங்க பார்ப்போம். கற்பகம் படத்துல கேஆர் விஜயா ஜெமினி கணேசனுக்காக பாடுற பாட்டு. என்ன கணவன் மனைவி எப்படி உள்ளவங்க அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். என் மனைவியின் உடல் வலி சரியாக காட்டுவது யாருப்பா? காரணம் சொல்றேன். இப்படி நேரம் இருந்தா நான் எப்படி உறுதி கொடுக்க முடியும்? என்ன எடுத்துக்கிட்டா மெலிஞ்சு போயிட்டேன். ஒழுங்கா இரு. ஒன்னதான சொல்ல, நீ ரொம்ப மெலிஞ்சிட்டடா. இன்னொரு தடவை கால் சொல்லலாம்.
உட்காரலாம்ப்பா. உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். ஆனந்தமான ஒரு சிவபெருமானுடைய நல்ல ஆசியும் நாகம் தாங்கிய சிவபெருமானுடைய திருவுருவமும் அங்கே இருக்கு. 3 ஆண்டு காலங்கள் நீ பெத்த மகனுக்கு தொழில் உடல் சம்பந்தமான குழப்பமும் மனக்குறைகளும் நடந்துகிட்டு அவனை சரியாக்குவதற்காக உன்னுடைய நேர்மை மிகுந்த பக்தியவும் உன்னுடைய மதியுகத்தையும் எவ்வளவோ பயன்படுத்தியும் கூட இன்று வரை சரியாகல. ஒன்று. அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செல்வங்கள் வருமானங்கள்லாம் தடையாகி நிம்மதியில்லாத ஒரு நிலைமை இப்போ வீட்டுக்குள்ள நடக்குது. மூச்சு எடுக்கிறதும் உயிரோடு இருக்கிறதுமே ஒரு கஷ்டம் போல தோன்றிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? எல்லாருக்கும் தர்மமே செய்து கொண்டிருந்த உன்னுடைய மனைவியினுடைய காலும் இடுப்பும் வலி உபாதை கொண்டு நரம்புகள் பாதிக்கப்பட்டு வீக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால கருப்புசாமி, இது இயற்கையா நடந்திருக்கா, அப்படி இல்லைன்னா வேற எதுவும் மந்திர தந்திரங்கள் மாய வேலைகள் நடந்திருக்குமா, இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, எது இருந்தாலும் நீ குணமாக்கி தந்துட்டு கேட்க வந்திருக்கியா காலன்னு சொல்லலாம். அந்த பக்கத்துல போன உடனேயே உங்க வீட்டுக்கு பின் திசையில போய் பார்த்தேன், ஒரு பெரிய அம்மன் ஆலயம் இருக்கு. உங்க ஊர் கிராமத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்து கிராமத்துக்கு போற எல்லையில இருக்கு. சரிதானா? ஆனா இவைகளெல்லாம் கடந்து போய் பார்த்தாலும் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவானுடைய சூட்சம பார்வை. அதனால படாத பாடு சுமார் 3.25 ஆண்டுகள் படாத பாடுபட்டுக்கிட்டு நித்திய கண்டம் பூரண ஆயுசு போல மனவேதனையும் தினமும் செத்து பிழைப்பது போல அலைச்சலும் மன உளைச்சலும் நடந்துகிட்டு இருக்கு. சனி பகவான்கிட்டே வர வாங்கி உங்களை சரியாக்கிடலாம்னு உத்தரவாயிடுது. கொஞ்சம் பக்கத்துல வந்து கண்களை மூடி என்னைய தியானம் பண்ணிக்காப்பா. இந்த கனியை கொண்டு உன் மனைவிக்கு குளிஞ்சு கொடுத்து மேலாம் தேய்ச்சி குளிக்க சொல்லு. அவருடைய வரி வேதனை நீங்கும், ஆரோக்கியமா சொல்லுவாங்க. அவனுக்கு தான் இந்த கனியை தரப்போறேன். கருப்பசாமி, அவனை பத்தி இப்ப நீ ஆராய்ச்சி பண்ணா ரொம்ப வருத்தப்படுவேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம், 2 ஆம்பளைங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிற நேரம் இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கு. 3.25 மாதம் உன் பையனை விட்டு பிடி. நல்லா புரிஞ்சுக்கணும். 3.25 மாதம் விட்டு பிடிச்சுக்கணும். உதாரணம் ஸ்ரீராமருடைய ராமாயணம், அதுக்கு உதாரணம். புரியுதா? அதனால 2 பேர் இருந்தா யாராவது ஒருத்தருக்கு மாறுபட்ட ஆயுளும் மாறுபட்ட ஆரோக்கிய கண்டமும் ஏற்படும்ங்கிற விதி. ஆனா இறைவன் திருவருளால் அது மாற்றப்பட்டிருக்கு. இன்னொரு 3.25 மாதம் நீ பொறுமையாக இருந்தனா அந்த கிரகமும் நீங்கிரும், உன் பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்துடும். தைரியமா இருக்கணும், எதிர்வாதம் பண்ணக்கூடாது. என்ன தொடர்பு ஏற்கனவே கெட்ட பழக்கமா இருந்துச்சு, அது போய் நல்லா இருந்தா 3.25 மாதம் அவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணாம இருப்பான். அதுதான் நல்லது. போய்க்கிறோம். அடுத்த பிரச்சனை 2 விஷயம் தான் இன்னைக்கு முடிச்சு தர உத்தரவு. போய்க்கிறோம். அடுத்த பிரச்சனை நிம்மதியா கை கொடுத்தாத்தாக்கே. அதே வேலூர் எல்லை. நான் வெளிநாட்டுக்கு போக மாட்டேயா, இந்தியாவில் தான் இருப்பேன். என்னையா நாட்டை விட்டு விரட்டுதிய? ஒரு பாட்டு சத்தம் கேட்கு. உள்ளம் ஒரு ஐயா. முருகன் மேல ரொம்ப பக்தியா இருப்பியா? உன்னடி காண்கையிலே அள்ளி அடைத்திடவே. எம்பெருமான் முருகப்பெருமான் வந்து போர்ல வேலை கொண்டு எரிந்து அந்த வேல் விழுந்த இடத்துக்கு பேர் தான் வேலூர். ஒளிமயமான ஊர். ஆனா இப்ப 3 வருஷ காலமா தொழிலுக்காக போராடி வேதனை எடுத்து கடன் பட்டுக்கிட்டு இருக்கேன். குடியிருக்கிற மனையை கூட எழுப்ப முடியாத துன்பம். வீட்டுல பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல போறேன். இதெல்லாம் நடக்கு. ஆனா குடும்பத்தை விட்டு எங்கேயாவது போயிட்டா நம்ம வீட்டை தாங்க முடியாது, வெளிநாட்டுக்கு வேண்டாம், இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உள்ளுக்கு இருக்கு. இந்த ஆசைக்கு 2 காரணம் இருக்கணுமே அப்படின்னு நான் நினைச்சேன்.
ஒரு காரணம் ஒரு பொம்பளையா வருவா, இன்னொரு காரணம் போக முடியாத பிரிவா இருக்கும். எருமை மாடு கால் வந்துருவா. சின்ன பையங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்மளே அப்படிதான் இருப்பா. இன்னொருத்தர் கால் வந்துருவா. உன்னை எந்த பொம்பளை போக வேண்டாம்னு சொன்னாலோ அவன்கிட்ட 1 கோடி ரூபாய்க்கு நீ சொத்து கட்டுதா? நியாயம் தானப்பா. எந்த பொம்பளை உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லி பாசத்தை வச்சு பிடிச்சாலோ அவங்க அப்பகிட்ட 1 கோடி ரூபாய் சொத்து வாங்க முடியுமா? இந்த பிறகு நீ 1 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி தான் உன் குடும்பத்தை கழிக்கணும். அதனால அவன் மனத்தையும் பேணி உன் மனத்தையும் பேணி ஒரு 3 மாதங்களுக்கு பொறுமையா இருப்போம். இடையில ஒரு தொழில் வருது, அதை நடத்துறதுக்கு உனக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தாரு. என்ன தொழில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன்? பிஸ்னஸ். எவ்வளவு வகையில் வச்சிருக்கீங்க ஐயா? ஒண்ணுமே இன்வெஸ்ட் பண்ணாம பிஸ்னஸ் தான் என்னடா பண்ண முடியும்? இன்னொருத்த வேலை பார்க்கறதுல போய் அப்படி சொல்லிக்கிட்டு அதில் லாபம் அடிக்கலாம் நினைக்கியா? அதான் 3 மாதம் பொறுமையா இருடா. நேரங்கள் கொஞ்சம் பிசக்கா இருக்கு, அமைதி கொடுக்குறேன், அதுக்கு அடுத்து உனக்கு பணம் தரேன். சரியா? சந்தோஷமா இரு, ஜெயிச்சுக்கணும். யாரையும் பகச்சிடாத, மன நிறைவா இருக்கணும். ஓகே, என்னைய பிடிச்சிக்கோ. நல்லா இருப்பாரு.